எவ்ரிவான் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீனும் முருங்கைக்கீரையும். அதில் முதல்ல முருங்கைக்கீரை இது எங்கள் வீட்டு மரத்துலேருந்து நல்ல தழுவாக பறித்து ஆஞ்சி வச்சுருக்கேன். இதை இப்போ ஏன் ஸ்டைலில் முருங்கைக்கீரை எப்படி ஆக்கலாம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எப்போவுமே முருங்கைக்கீரை ஆக்கிறத விட இந்த மாதிரி ஒரு டைம் ஆக்கி பாருங்கள். சாதத்துக்கு இந்த முருங்கைக்கீரை மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி ஆக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரைக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன். அது கூட ஒரு கரண்டி பெருஞ்சீரகத்தூள், ஒரு கரண்டி நச்சீரகத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட்டு முருங்கைக்கீரைக்கு ரெடி பண்ணியாச்சு. சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வத்தலும் கடுகும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக பூடு, வெங்காயம் கொஞ்சம் வதங்க வேணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றிக்கிற பேஸ்ட் நல்லா கொதித்து வருது. இந்த டைமில் நம்ம முருங்கைக்கீரையை அதை ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே முருங்கைக்கீரைக்கு சால்ட்டு முதல்ல போடக்கூடாது, கடுத்துரும். முருங்கைக்கீரை ரெடி ஆனதுக்கப்புறமா நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் சால்ட் போடணும். கீரை கொதித்து நல்லா ரெடி ஆகட்டும், அப்புறம் சால்ட் போட்டுக்கலாம். கீரை நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கீரையை இறக்கும்போது கொஞ்சம் சால்ட் போட்டு இறக்கிக்கலாம். இந்த மாதிரி கீரை ஒரு முறை செஞ்சு சாப்பாட்டுக்கு எடுத்து பாருங்கள். சாப்பாட்டுக்கு கீரையே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.